இன்னைக்கு நாம ஒரு ஹாலிவுட் படமோ இல்ல ஒரு சைனீஸ் படமோ பார்க்க போறது கிடையாது. அதுக்கு பொதுவா நம்ம இந்தியாவுல 2017ல ரிலீஸ் ஆன ஒரு பெங்காலி படம் பார்க்க போறோம். இது ஒரு ஹிந்தி படமோ இல்ல ஒரு மலையாளம், தமிழ், தெலுங்கோ கூட கிடையாது. அது எல்லாத்தையும் விட ரொம்ப கம்மியா பார்க்கப்படுற பெங்காலில ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படம் ரிலீஸ் ஆகி அடுத்த 2 வருஷத்துல தெலுங்குல இந்த படத்தை ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே தமிழ்ல ரீமேக் ரைட்ஸ் வாங்குறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை எடுக்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் தெரியல. அப்படி என்ன இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதை தான் விஷயமே. இது வரைக்கும் எத்தனையோ சீரியல் கில்லர் படம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் வர்ற சீரியல் கில்லரோட லாஜிக்கை நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியாது. இவனும் மற்ற சீரியல் கில்லர் மாதிரி எல்லாத்தையும் கொலை பண்ண தான் போகிறான். ஆனால் எதுக்காக கொலை பண்ணுறான் அப்படிங்கிற காரணம் தான் மற்ற சீரியல் கில்லரோட இவனை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுது. ஸோ இப்படி இருக்கிற இவங்கிட்ட சினிமாவில் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிற நம்ம ஹீரோ மாட்டிக்கிறான். அதுக்கப்புறமா இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணானுங்க அப்படிங்கிறதா இந்த படம். ஸோ படத்தோட பேர் வின்சீடா. படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பட்டனை அப்படியே தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பையன் அவனோட ரூமில் உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு லாயர் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. இவன் இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அவங்க அம்மாவை போட்டு பயங்கரமாக திட்டி அடிக்கிற மாதிரி சத்தம்லாம் கேட்குது. எந்திரிச்சு போய் அம்மாவை எதுக்காக அடிக்கிறீங்க, அவங்கள விடுங்க அப்படின்னு சொல்ல அவர் இவன் சொல்கிறத கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்போது கடுப்பானவன் எங்கள் அம்மா விடுறா ரேஸ்கல் அப்படின்னு சொல்ல அவருக்கு பயங்கரமாக கோபம் வருதாமா, மரியாதை இல்லாமல் பேசிட்டானாமா. உங்கள் அம்மாவுக்கும் உனக்கும் நான் தானடா சோறு போடுறேன், உங்களை நான் தானே பார்த்துக்கிறேன், என்னையே மரியாதை இல்லாமல் பேசுறியா அப்படின்னு சொல்லி அவனை அடித்து அந்த ரூம்குள்ளே தள்ளுறாரு. கையில் கிரிக்கெட் பேட் எடுத்துகிட்டு வந்து ஒரே அடி அவர் மயங்கி கீழே விழுக ரத்தம் தெறிக்க தெறிக்க அடித்து கொலை பண்ணுறான். அதுக்கப்புறம் அவனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணிட்டேன், எங்கள் வீட்டு அட்ரஸ் தான், வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். ஒரு கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு எந்த பதட்டமும் இல்லை, ரொம்ப நார்மலாக இருக்கான். அவங்க அம்மா இவனை பார்த்து பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே ஒருத்தனை காட்டுறாங்க. ஒரு குட்டி பையன், இவன் தான் நமக்கு இந்த கதையை சொல்ல போகிறான். இவங்க அப்பா ஒரு சினிமா மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. மேக்கப் போடும்போது யாராவது பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் யாரும் பார்க்க மாட்டார், பயங்கரமாக திட்டிடுவார். அந்த அளவுக்கு தொழில் சுத்தமான ஒரு ஆள். சின்ன வயசுலேருந்து இதை பார்த்தே வளர்கிற இவனுக்கும் இது ரொம்பவே பிடிச்சி போக மேக்கப் பற்றி நிறையா படிக்க ஆரம்பிக்கிறான். அதோடு நிறுத்தாமல் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கிளே இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒருத்தரோட உடம்பு முகம் எல்லாத்தையும் அப்படியே தத்ரூபமாக உருவாக்க முடியும். அதை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவங்கள மாதிரியே இருக்கும். அதுவும் இவன் பண்ண மேக்கப் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் என்னதான் திறமை இருந்தாலும் அதை வச்சு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நல்லா சின்சாங் தட்டணும் இல்லையா, அது நம்ம ஆளுக்கு சுத்தமாக வராது. ஒரு சீனை இவங்ககிட்ட சொல்கிற வரைக்கும் தான் டேரக்டர் சொல்கிறத கேட்பான். அதுக்கப்புறமா அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை தான் மேக்கப்பாக போடுவான். அதுவும் பிரமாதமாக வந்துடும். அதுக்கப்புறம் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இவன் வேலை செய்கிற டேரக்டர் எல்லாம் சினிமாவுக்கு ரியாலிட்டியை விட பளபளப்பும் கிளாமரும் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கானுங்க. இப்படி எந்த டேரக்டர் கூட வேலை செஞ்சாலும் அவங்க சொல்கிறது இவனுக்கு ஒத்து வராமல் இருக்க பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் கையை விட்டு போகுது. அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஸ்கூல் ட்ராமா நாடகத்துக்கெல்லாம் மேக்கப் போட்டு பொழப்ப ஓட்டிகிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் டீ கடையில் உட்காந்து 2 பேர் வேங்கோ பெரிய ஆளா இல்லை பிகாசோ பெரிய ஆளா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவங்க 2 பேருமே வரலாறுல இருக்க பெரிய ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர்ஸு. ஆனால் நம்ம பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவங்க 2 பேரையும் விட லியோனார்டோ டாவின்சி தான் பெரிய ஆள். ஏன்னா அவர் தான் இந்த உலகத்துக்கு முத கலையையும் அறிவியலையும் ஒன்று நிரூபிச்சாராம். பெயிண்டிங் வரைகிறதோட மட்டும் இல்லாமல் நிறைய ஆயுதங்களுக்கும் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் ப்ளூ பிரிண்ட் வேறு போட்டு கொடுத்தாரான். இந்த மாதிரி உங்கள் வேங்காவும் பிகாசாவும் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, நீ என்ன அவ்வளோ பெரிய டாவின்சி ஃபேனா அப்படின்னு இவனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி அந்த ஆளோட பேரை தலைகீழாக மாற்றி இனிமேல் உன்னோட பேரை வின்சீடான்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறானுங்க. ஸோ இதை தான் இந்த படத்தோட பேராகவும் வச்சுருந்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் 2500 கோடி மக்கள் பணத்தை ஏமாத்தின ஒரு முதலாளி, அவன் மேலே எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேருந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வரான். அதுக்கப்புறமா ஜெயா, இவனுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் இவன் லவ் பண்ணுற பொண்ணு. இவளுக்கு பேசுறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, எப்போவுமே திக்கி தான் பேசுவா. அப்போது இவங்க கல்யாணத்தில் அந்த மந்திரத்தை எல்லாம் எப்படி திக்காமல் சொல்லணும் அப்படின்னு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஐயர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே சொல்லி காட்டிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஒருத்தன் பிட் பாக்கெட் அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். ஆளுங்கள்லாம் அவனை துரத்திட்டு இருக்கானுங்க. திடீர்னு ஒரு சந்துக்குள்ளேருந்து ஒருத்தன் கையை விட்டு அவனை காப்பாற்றி உள்ளே இழுக்கிறான். அங்கே இருந்த ஆளுங்கள்லாம் அந்த பக்கமாக போனதுக்கப்புறம் தேங்க்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப பார்க்க, எங்கே கிளம்புற, போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு இழுத்துட்டு போகிறான். இவன் தான் அந்த ஃபர்ஸ்ட் சீனில் வந்த பையன். இவனுக்கு 18 வயசு ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவை கொலை பண்ணதுனால மரண தண்டனையிலேருந்து தப்பிச்சு கொஞ்சம் வருஷம் மட்டும் அந்த அசைலம்னு சொல்லுவாங்க இல்லையா, மனநல காப்பகம் மாதிரி, அதில் இருந்துட்டு வெளியில் வந்திருக்கான். அதுக்கப்புறமா அவங்க அம்மா கூட அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அசைலமில் இருக்கும்போதே அவன் நிறையா படிச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறமா என்ன காரணம்னு தெரியல, அவனால் லாயர் ஆக முடியல.
அதனால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா டெய்லியும் கோர்ட்டுக்கு போய் அங்கே நடக்கிற கேஸ் எல்லாம் பார்த்து நோட்ஸ் எடுத்துருந்துருக்கான். ஸோ இப்படி இவனோட வக்கீல் திறமையை வளர்த்துக்கிட்டு அங்கே உண்மையிலேயே கேஸ் வாதாட வர்ற வக்கீல்கிட்ட எல்லாம் அவங்க கேஸை எப்படி சிம்பிளாக முடிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்து அது மூலயமா நிறைய காசு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா பிட் பாக்கெட் அடித்தவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவனை பார்த்த போலீஸ் பயங்கரமாக அடிபட்டிருக்கு, இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறானுங்க. இன்ஸ்பெக்டரும் இவனை பார்த்து எதுக்கு அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக இவன் தான் அவனை அடித்து கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஆனால் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்மளுக்கு எப்பவுமே சட்டம் தானே சார் முக்கியம், மனுஷ உயிரெலாம் அதுக்கப்புறம் தான் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனை எந்தெந்த செக்ஷனில் உள்ளதுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு ஐடியா கொடுத்துட்டு ஆள் அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் மேன் ஒருத்தன் கோர்ட்லேருந்து வெளியில் வந்தான் இல்லையா, அவன் எங்கெல்லாம் போகிறான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபுல்லாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். வேலை செய்கிற மாதிரி அவனோட வீட்டுக்குள்ளே போய் என்ன ட்ரெஸ்ஸு போடுறான், என்ன வாட்ச் கட்டுறான்ற வரைக்கும் நோட் பண்ணிட்டு வந்துடுறான். அப்படி அவன் நோட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு கன் இருக்கிறதையும் நோட் பண்ணுறான். அந்த கன்னையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு அவனோட வீட்டுக்கு தான் வரான். வின்சிடா யார், நீங்கள் தானே அப்படின்னு கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரான். வந்தவன் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனை பற்றி நான் ஒரு படம் எடுக்க போகிறேன், எனக்கு அவரை மாதிரி அப்படியே தத்ரூபமாக மேக்கப் போடணும் அப்படின்னு கேட்குறான். நம்மளும் இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தாராளமாக பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் செலவாகுமே அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு மேக்கப் மட்டும் கரெக்டாக வந்தால் போதும் அப்படிங்கிறான். சரி, இந்த படத்தில் நடிக்கிற ஹீரோவை நம்ம பார்க்கணுமே, அவங்களோட முகம், ஹைட்டு, உடம்பு அதெல்லாத்தையும் நான் அளவெடுக்கணும், அப்போ தான் அந்த மேக்கப்பை என்னால் கரெக்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறான். நம்ம சைக்கோ லாயர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஹீரோலாம் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, அவங்களுக்கு டைம் இல்லை, நீ என்ன வச்சு முதல் ட்ரையல் பண்ணு, அதை நான் ப்ரொடியூசர்கிட்ட காமிச்சு அப்ரூவ் வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கு மேக்கப் போடலாம் அப்படிங்கிறான். ஆனால் இந்த இடத்துல அந்த பிஸ்னஸ் மேனு ரொம்ப குண்டாக இருப்பார் இல்லையா, நான் ஒல்லியாக இருக்கேன், அதை எப்படி மேட்ச் பண்ணுவேன், பத்தாவதுக்கு என்னோட ஹைட்டும் அவரோட ஹைட்டும் வித்தியாசமாக இருக்குமே அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹைட்டுக்கெலாம் நம்ம ஹீல்ஸ் வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் நான் மேக்கப்லேயே ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்த நாள் போய் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து அவன் கேட்டது மாதிரியே அந்த பிஸ்னஸ் மேனோட உருவத்தை அப்படியே மேக்கப் போட்டு கொடுக்குறான். நம்ம சைக்கோ லாயர் எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லாமல் அப்படியே இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் அந்த பிஸ்னஸ் மேனு ஒரு ஹோட்டலில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கான். அப்போ தான் இந்த பிஸ்னஸ் மேனு ஒரு பேங்கை கொள்ளையடிச்சிட்டு அங்கேருந்த செக்யூரிட்டியை கன் எடுத்து சுட்டுட்டு தப்பிச்சு ஓடுற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அங்கேருந்த ஆளுங்களாம் இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவன் காரில் ஏறி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான், செல்ஃபோனோட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறான். இன்னொரு பக்கம் இந்த நியூஸை நம்ம ஹீரோ டிவியில் பார்க்குறான். பார்த்த உடனே ஆளுக்கு பயங்கரமான ஷாக்கு. நேற்று தான் மேக்கப் போட்டு கொடுத்தோம், இன்றைக்கி என்னடா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம போலீஸு இப்போ அந்த பிஸ்னஸ் மேனோட வீட்டில் தான் இருக்கானுங்க. அவனுக்கு ரைட் ஹேண்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கடைசியாக அவர் எனக்கு தான் ஃபோன் பண்ணார், ஆனால் எங்கே இருந்தார் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம போலீஸு கொலை நடந்த உடனே அவன் உனக்கு கால் பண்ணியிருக்கான், அதுவும் ஏதோ ஒரு ஹைவேலேருந்து அவனோட சிக்னல் காட்டுது அப்படின்னா கொலை நடந்த நேரத்தில் அவன் அந்த பேங்க்கில் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ரொம்ப நல்லா பிளான் பண்ணியிருக்கீங்கடா. ஆனால் சிசிடிவி கேமராவை மறந்துட்டீங்களே, அதில் அவனோட முகம் தானே இருக்குது. சரி, அவன் டிரைவர் நம்பரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வாங்கிட்டு அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இதையெல்லாம் நம்ம ஹீரோ நியூஸில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம சைக்கோ லாயரு அங்கே வர்றான். நான் டிவியில் பார்த்தேன், அது நீ தானே, ஏன் இதெல்லாம் பண்ணுற, என்கிட்ட சினிமாக்கான தானே சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் உண்மை என்ன அப்படிங்கிற சொல்கிறான். இவனுக்கு மென்டல் இஷ்யூ இருக்குதாம்மா, அதாவது நான் ஒரு சீரியல் கில்லரு, நான் யாரை கொலை பண்ணணுமோ சூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அவங்கள கொலை பண்ணுவேன் அப்படிங்கிறான். இந்த பிஸ்னஸ் மேனு அவன் என்ன நல்லவனா, மக்கள் பணத்தை 2500 கோடியை ஏமாத்தினான், ஆனால் சாட்சியே இல்லை அப்படின்னு ரிலீஸ் ஆகிட்டான், அதான் அவனை சாட்சியோட மாட்டி விட்டேன் அப்படிங்கிறான். ஆனால் அதுக்காக எந்த தப்புமே பண்ணாத சாதாரண மக்களை ஏன் கொலை பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அந்த செக்யூரிட்டி செத்ததெல்லாம் பிளான்லே இல்லை, திடீர்னு நடந்துருச்சு அப்படிங்கிறான். நான் பண்ணது கிரைம்னா நீ பண்ணது கிரைம் தானே, நம்ம 2 பேரும் இப்போ பார்ட்னர் ஆகிட்டோம் அப்படிங்கிறான். அதெல்லாத்தையும் விடு, அதெல்லாம் பழைய கதை, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேளு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோக்கு என்னடா இப்படி ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறான். மினிஸ்டரோட பையன் ஒருத்தன் காரில் குடிச்சிட்டு போய் பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் படுத்துட்டு இருந்தவங்க மேலே வண்டியை விட்டு கொலை பண்ணியிருக்கானாமா. ஆனால் அதை ஓட்டுனது அவன் கிடையாது, அவனோட டிரைவரு அப்படின்னு சொல்லி போய் சொல்லி கோர்ட்லேருந்து வெளியில் வந்துட்டான் அப்படிங்கிறான். நம்ம அடுத்ததாக அவனுக்கு தான் மேக்கப் போட போகிறோம் அப்படிங்கிறான். அன்றைக்கி நைட்டு கூட நம்ம ஹீரோவோட கனவுல அவன் தான் வர்றான். நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கில்ட்டாக இருக்குது, நான் எதுக்காக மற்றவங்கள கொலை பண்ணணும், நான் ஒரு ஆர்டிஸ்ட் தானே, என்னால் மக்களுக்கு நல்லது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனே பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம சைக்கோ லாயர் நம்ம ஹீரோவோட மண்டைக்குள்ளே வந்து அந்த கண்ணாடியில் தெரிய ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆல்ஃப்ரெட் நோபல் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தாராமா, அவர் தான் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினாரு, ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு உனக்கு தெரியுமா, டைனமைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெடிமருந்தை கண்டுபிடிச்சதே அவர் தான். அதால் எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்க. ஏன் உன்னோட குரு டாவின்சி அவரோட ஆயுதங்களோட ப்ளூ பிரிண்ட் எல்லாம் நீ பார்த்துருக்கியா, அதனால் எத்தனை லட்சம் பேர் இறந்து போயிருந்திருப்பாங்க. சயின்ஸும் ஆர்ட்டும் ஒன்று தானே, உன்னால் கொஞ்சம் பேர் தான் சாக போகிறாங்க, ஆனால் நிறைய பேர் லாபம் அடைய போகிறாங்கன்னு யோசி அப்படிங்கிறான். இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோம், தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தெரியாமல் தான் இந்த மாதிரிலாம் பெணாத்திக்கிட்டு இருக்கான்.
அடுத்த நாளே ஜெயாவை பார்க்கறதுக்காக போகிறான். அங்கே போய் தான் ஒரு கேள்வி கேட்குறான். உங்களுக்காக வந்து அந்த கேள்வி, நம்ம பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய கலைஞர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற எத்தனையோ பேரோட பர்சனல் லைஃப் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுமா? ஒரு ஃபேமஸான ஆக்டரு, ஒரு ஃபேமஸான கிரிக்கெட்டரு, அவங்கெல்லாம் என்ன படம் நடித்தாங்க, என்ன கேம் விளையாண்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தானே நம்மளுக்கு தெரியும். அவன் நல்லவனா, கெட்டவனா, கொலகாரனா, இல்லை பொம்பளை பொறுக்கியான்னு இவங்க எதையுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நான் இதை ஏன் செஞ்சேன்னு தெரியுமா? அவன் கொடுக்குற பணத்துக்காக நினைக்கிறியா? இந்த சினிமா, இந்த டேரக்டர் இவங்கெல்லாம் எனக்கு கொடுக்காத ஒரு வாய்ப்பை அவன் எனக்கு கொடுத்துருக்கான். என்னோட திறமையை சேலஞ்ச் பண்ணியிருக்கான். எனக்கு அப்படி ஒரு பெஸ்ட்டான ஒர்க்கை பண்ணணும்னு ஆசை. இவன் தான் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான். அவன் தெரிஞ்சு ஒன்றும் கொலை பண்ணியிருந்திருக்க மாட்டான், ஏதோ அவசரத்தில் கொலை பண்ணியிருப்பான். கண்டிப்பாக அவன் வேணும்னு கொலை பண்ணியிருந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பெணத்த ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு இவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. கிட்டத்தில் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அவனை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறா. நம்ம ஆள் அப்படியே உடஞ்சி அழுக ஆரம்பிக்கிறான். இப்படியாடா நான் கேட்டது கிடைக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவன் கேட்ட மாதிரி அந்த மினிஸ்டரோட பையனுக்கும் மேக்கப் போட்டு கொடுக்குறான். அதுக்கு அடுத்த நாள் நைட்டு அந்த மினிஸ்டரோட பையன் ஏதோ ஒரு பப்பில் குடிச்சிட்டு கார் எடுத்துகிட்டு மறுபடியும் மெயின் ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கான். அந்த ரோட்டை யாரோ கல்லை வச்சு அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருந்துருக்கானுங்க. இறங்கி போய் அந்த கல் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக போட்டுக்கிட்டு இருக்க நம்ம சைக்கோ லாயர் அங்கே வரான். கர்ச்சீஃபில் மயக்க மருந்தை கலந்து அவனை அங்கேயே மயக்கமடைய வைக்கிறான். அதுக்கப்புறமா மேக்கப் எடுத்து போட்டுக்கிட்டு காரில் ஏறி வேணும்னே அங்கே படுத்துக்கிட்டு இருந்த நிறையா பேர்த்து மேலே வண்டியை விட்டு கொலை பண்ணுறான். அதுவும் கரெக்டாக எந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கோ அதுக்கு கீழேயே இந்த வேலையை பார்க்குறான். வெளியில் வந்து போதையில் இருக்கிற மாதிரி அந்த கல் எடுத்து சிசிடிவி கேமராவை அடித்து உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். ஏன்னா அப்போ தான் அவன் குடி போதையில் காரை கொண்டு வந்துட்டு அந்த கேமராவில் இருந்த ஆதாரத்தை அழிக்கிறதுக்காக கல்லை விட்டு அடித்தான் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்க்குறான். அதுக்கப்புறமா பயந்து அங்கேருந்து ஓடுற மாதிரி மூஞ்சியெல்லாம் மறைச்சிட்டு அந்த கார் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்புறான். ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு காரை கொண்டு போய் நிறுத்திட்டு டிக்கியில் இருந்தவனை எழுப்பி மறுபடியும் டிரைவர் சீட்டில் உட்கார வச்சுட்டு இவனோட கைரகையை வச்சு கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் க்ளவுஸை மாட்டிட்டு தான் இத்தனை வேலையும் பார்த்துருந்துருக்கான். அது போக க்ளவுஸ் போடாமல் எங்கெல்லாம் தொட்டானோ அந்த இடத்த எல்லாத்தையுமே துணியை வச்சு நல்லா அழிச்சிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறமா வழக்கம் போல் இவனையும் நம்ம போலீஸு தூக்கிடுறானுங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் சரியான அடி மூஞ்சி முறையெல்லாம் பேத்துடுறானுங்க. போன தடவை உனக்கு எதிராக எந்த ஸ்ட்ராங்கான சாட்சியும் இல்லை அப்படின்னு சொல்லி தானடா ரிலீஸ் ஆனேன். இந்த தடவை உன்னோட மூஞ்சி சிசிடிவி கேமராவில் நல்லா ரெக்கார்டாக இருந்திருக்கு, நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் புழக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதுவும் நம்ம போலீஸ்காரன் ரப்புன்னு 4 அறை விடுவான் பாருங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். டிவியில் ஃபுல்லாக இந்த நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம சைக்கோ லாயர் கூட இதை பார்த்து அப்படியே ஆனந்தமாக கேட்டுக்கிட்டு இருக்கான் அதையே. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தான் இத்தனை பேர் நம்மளால் சாகுறாங்களே அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியல. அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போய் அந்த மக்கள் படுத்திருந்த இடத்துல எல்லாம் அந்த போலீஸு மார்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே தான் ஊதுபத்தி விற்கிறக்காக ஒரு குட்டி பையன் வந்து இதை வாங்கிக்கோங்க 10 ரூபா தான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஊதுபத்தியில் எனக்கு தேவையில்லை, கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்ல அந்த பையன் விடவே மாட்டேங்கிறான். ஒன்றாவது வாங்கிக்கோங்க 10 ரூபா தான் அப்படிங்கிறான். என்னடா இவன் போகவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய் கொடுத்து அந்த ஊதுபத்தியை வாங்கும்போது தான் அந்த பையன் அழுகிறத கவனிக்கிறான். நான் தான் வாங்கிட்டேனடா, வேற எதுக்கு அழுகிற அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு எங்கள் அப்பா இங்கே தான் படுத்திருந்தாரு, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு மனசே உடஞ்சிருது. அங்கேருந்து போயிட்டு இருந்த பையனை இழுத்து பிடிச்சி பேக்கெட் இருந்த காசு எல்லாத்தையும் எடுத்து கையில் கொடுக்குறான். அந்த பையனோட மனசு எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். நம்ம ஹீரோ அத்தனை தடவை அந்த காசை கையில் பிடிச்சிக்கிட்டு வாங்கிக்கோன்னு சொல்கிறான். ஆனால் ஒரு தடவை கூட அந்த பையன் எனக்கு அந்த காசு வேணும் அப்படின்னு நினைக்கல, ஊதுபத்தி விற்றதுக்கு காசு கொடுத்துட்டேன், எனக்கு இந்த காசு வேணாம் அப்படின்னு தான் கடைசி வரைக்கும் சொல்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த பையனை கூட்டிகிட்டு அவனோட வீட்டுக்கு போகிறான். அவங்க அம்மா வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன், உங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மாவுமே எனக்கு பணம்லாம் வேணாம், ஊதுபத்தி வேணாம், கொஞ்சம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உள்ளே போயிடுறாங்க. அவங்கள கொண்டு சம்பாரித்த பணம் தான் கடைசியில் அவங்களுக்கே பிரயோஜனப்பட மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட மனசு ஃபுல்லாக வலியாக தான் இருக்குது. நேராக நம்ம சைக்கோ லாயர்கிட்ட போய் இதுக்கு மேலே இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது, என்னால் இதுக்கு மேலே யாரையும் கொல்ல முடியாது அப்படிங்கிறான். ஆனால் இவன் ரொம்ப சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டு, உன்னோட வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது, நீ மேக்கப் போடுறதுக்காக பண்ண எல்லா வேலையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பிஸ்னஸ் மேனு, அந்த மினிஸ்டரோட பையன், இவங்க எல்லாத்தோட ஃபோட்டோவையும் நீ கையில் வச்சுருக்கிற மாதிரி ஆதாரம் என்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த ஃபோட்டோலையோ வீடியோலையோ ஒரு இடத்துல கூட நான் கிடையாது, இதுக்கு மேலே நான் சொல்கிறத கேட்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்மளால் வெளியே போகவே முடியாதா அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும்போது தான், நீ ரொம்பலாம் யோசிக்காத, கடைசியாக ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணி கொடு, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம நிறுத்திக்கலாம், உன்னோட வீடியோவை நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த தடவை யார் அப்படின்னா ஒரு பெரிய பணக்காரன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துட்டான். ஸோ இந்த தடவை அவனுக்கு தான் நம்ம மேக்கப் போடணும், அவனை தான் நம்ம கொலை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த பென்ட்ரைவில் இருக்குது, நீ மேக்கப் மட்டும் போட்டு வை, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. இவனும் எந்திரிச்சு போய் கதவை திறந்து பார்க்க இவனால் செத்தவங்க எல்லாருமே பேயா அவன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாங்க.
நான் பண்ணலை, உங்களை யாரையும் நான் கொலை பண்ணலை, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அப்படியே கண்ணு முழிக்க இது எல்லாமே கனவு, எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம், இப்போ இவ்வளோ பெரிய கொலகாரன் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லி கதறி அழுக ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம சைக்கோ லாயர் எப்படி எல்லாத்தையும் பழி வாங்குவான், அவங்க பண்ண அதே தப்பை இவனும் பண்ணி அதுக்கான ஆதாரங்களை போலீஸ்க்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுவான் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ இவனை மாட்டி விடணும் அப்படின்னா இன்னொரு பொண்ணை தான் விக்டிமாக சூஸ் பண்ணணும் இல்லையா. அதே மாதிரி ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி அப்யூஸும் பண்ணியிருந்திருக்கான். அதை வீடியோ எடுத்து நெட்லேயுமே போட்டிருந்திருக்கான், அந்த பிஸ்னஸ்மேனோட மூஞ்சி தெரிகிற மாதிரி. இந்த வீடியோ நாடெல்லாம் பரவ ஆரம்பிக்குது, மக்கள் எல்லாமே ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக இவனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும், அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும், பணக்காரனா என்ன வேணால் பண்ணுவானா அப்படின்னு மக்கள் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம போலீஸ்க்கு அந்த ஆதாரத்தை எடுத்துகிட்டு வா, அதில் இருக்கிறது அவன் தானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்க, அந்த வீடியோ என்கிட்டயே இருக்குது சார், என் ஃப்ரெண்டை ஒருத்தன் எனக்கு ஷேர் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த போலீஸ்காரன் எடுத்து கொடுக்க, நம்ம இன்ஸ்பெக்டரும் அவனை முறைச்சு பார்த்துட்டு உனக்கு எப்படி இந்த வீடியோ கிடச்சிது அப்படின்னு கேட்க, என் காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் எனக்கு அனுப்புனா சார் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, அப்போ உன் காலேஜ் ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணி வர சொல்லு, உங்கள் 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கு போடுறேன் அப்படிங்கிறாரு. ஒரு போலீஸ்காரனை வந்துட்டு இவ்வளோ கேவலமான ஒரு வேலையை செய்யறியடா, யாரோ ஒரு பொண்ணுக்கு நடந்தால் உங்களுக்குலாம் வலிக்காதுல்ல, இன்னொரு தடவை இந்த மாதிரி கேவலமான வேலையை செஞ்ச உன்னை மொத்தமாக முடிச்சு விட்டுருவேன், இந்த மாதிரி பரதேசிங்களெல்லாம் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காத, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அவனை திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறமா அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிடுறானுங்க. இன்னொரு பக்கம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம பென்ட்ரைவை வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்ம லாயரை பார்க்குறக்காக வந்திருக்கான். ஆனால் நம்ம லாயர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்கிட்ட இருந்து இந்த வீடியோலாம் வாங்கிட்டீங்கன்னா நீ ஃப்ரீ ஆயிடுவேல, அதுக்கப்புறம் நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் என்னை போட்டு கொடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறது, அதனால் இந்த வீடியோவெல்லாம் என்கிட்டே இருக்கட்டும், உன்னோட ஞாபகமாக இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த பையன்கிட்டருந்து வாங்கிட்டு வந்த அந்த ஊதுபத்தியை எடுத்து பற்ற வைக்கிறான். ஆனால் நீ வித்தியாசமான ஆளாக இருக்கியா, சரக்கு அடிக்கும்போது ஊதுபத்தி பற்ற வைக்கிற, அவ்வளோ பக்தியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறமா அவ்வளோதானே எல்லாமே முடிஞ்சதில்லை, அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, உன்னோட வேலை தான் முடிஞ்சிருக்கு, என்னோட வேலை இன்னும் முடியலையே, நிறைய கிரிமினல்ஸ் இருக்காங்க, லிஸ்ட்டு பெருசாகிக்கிட்டே போகுது, நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இன்னும் நிறைய பேர்த்த கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், கிடைக்குமா, எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்குறான். அவன் தண்ணி எடுக்கிறதுக்காக ரூம்குள்ளே போக நம்ம ஹீரோ பேக்கெட்டில் ஒரு பாய்சன் பாட்டில் ஒன்று வச்சுருக்கான், அதை எடுத்து அவனோட கிளாஸில் கலந்துட்டு அவனுக்கு தெரியாமல் உட்காந்துக்கிறான். இவன் எதுக்காக விஷத்தை கலக்கிறான் அப்படின்னும் போது தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகிறானுங்க. அந்த பிஸ்னஸ்மேனோட வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணை அப்யூஸ் பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ லவ் பண்ணுற ஜெயான்ற பொண்ணு தான். அதை வீடியோ வேறு எடுத்து இன்டர்நெட்டில் போட்டதுனால ஊரெல்லாம் அந்த வீடியோ பரவ அந்த பொண்ணு பாவம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் விஷத்தை குடிச்சு சாகிற அளவுக்கு போயிடுறா. அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் தப்பு பண்ணாத, நீ எதுக்காக சாகணும், தப்பு பண்ணவன் தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்சன் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு இவனை கொலை பண்ணுறதுக்காக தான் அவனோட வீட்டுக்கே வந்திருக்கான். இந்த இடத்துல நீங்கள் 2 விஷயத்தை நோட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அவன் கொலை பண்ணிட்டு இருந்தப்போ அது நம்ம ஹீரோக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே அதை தடுக்கணும் அப்படின்னோ இல்லை அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னோ எதுவுமே பண்ணலை. ஏன்னா அந்த இடத்துல இவனே ஒரு விக்டிம் மாதிரி தான் இருந்தான், அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அதிலிருந்து தப்பிக்க முடியாமல் தான் இருந்தான். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீ என்ன வேணா பண்ணு, அதுக்குள்ளே என்ன ஏன் கூட்டிகிட்டு வர, எனக்கு அது வலிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கான். அந்த இடத்துல நம்ம லாயரே நம்ம ஹீரோவை ஃப்ரீயாக விட்டுருந்தா கூட இது வரைக்கும் அவன் பண்ண கொலைக்கு பழி வாங்குறதுக்காகவோ இல்லை இதுக்கப்புறம் பண்ண போகிற கொலையை தடுக்கிறதுக்காகவோ ஏதாவது பண்ணியிருப்பானா அப்படின்னு கேட்டிருந்தோம்னா கேள்விக்குறி தான். ஆனால் அது நம்மளுக்கு நடக்கிறப்போவோ நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நடக்கிறப்போ மட்டும்தான் அது நமக்கு வலிக்குது, அதுக்காக பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ செல்ஃபிஷாக இருக்கான் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக யாருக்கோ ஒருத்தருக்கு நடக்கிறது எனக்கு வலிக்குது, நான் அதுக்காக பழி வாங்க போகிறேன், அந்த தப்பை இனிமேல் நடக்க விடாமல் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம லாயர் பண்ணுற விஷயம் சரியாக இருந்தாலும் அதுக்காக அவன் எடுக்கிற வழி தான் தப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால இவனுக்கு 2 பேர்த்தையுமே நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவே முடியல. ஸோ அவங்க 2 பேர்த்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, 2 பேருமே சாதாரண மனுஷங்க தான். அவங்க 2 பேருக்குள்ளேயுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு அடுத்த நாள் போலீஸு இவனோட வீட்டுக்கு வராங்க. வந்து நம்ம லாயர் இப்படி இறந்து போயிருக்கிறத பார்த்துட்டு அவன் சூசைட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறானுங்க. அவனோட கேமராவை எடுத்து பார்க்க அதில் அவனே பேசியிருக்கான், என்னோட சாவுக்கு யாரும் காரணம் கிடையாது, இந்த முடிவை நான் சுயமாக தான் எடுக்கிறேன், இதுக்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரக்கு எடுத்து குடிச்சிருந்துருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ தானே பாய்சனை கலந்து கொடுத்தான், இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் நீ கொலை பண்ணுறதுக்காக எத்தனை மேக்கப் போட்டு கொடுத்துருந்துருப்பேன், நான் ஒரு கொலை பண்ணும்போது எனக்கு மேக்கப் போட்டுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவனை மாதிரியே மேக்கப் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ தான் அதை பேசியிருந்திருக்கான். அதுக்கப்புறமா அவன் பண்ண மாதிரியே அந்த கைரகையில் எங்கெங்கே கை வச்சானோ அதை எல்லாத்தையுமே அழிச்சு விட்டுட்டு இருந்ததெல்லாம் அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கான். ஸோ வந்ததுக்கு எந்த அடையாளமும் இல்லாத மாதிரி எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு போயிருந்திருக்கான். இருந்தாலும் நம்ம லாயரோட லேப்டாப்பில் இவனோட வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அதை இவன் எடுத்துகிட்டு போகாமல் விட்டுருந்துருக்கான். அதை நம்ம போலீஸ்காரனுங்க பார்த்துட்டு இவனோட ஃபோட்டோவை எல்லா பக்கமும் அடிச்சு விட்டுங்க, இவனை பிடிச்சோம்னா இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் அவனோட ஃபோட்டோவை வாண்டட்னு போட்டு ஒட்டியிருக்கானுங்க. ஆனால் நம்மளுக்கு முகத்தை மறைக்கிறக்கோ வேஷம் போடுறதுக்கோ சொல்லியா தரணும், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு இவங்க 2 பேர்த்துக்கும் வயசான மாதிரி மேக்கப் போட்டுட்டு ட்ரெயினில் ஏறி வேற ஒரு ஊருக்கு கிளம்பிட்டானுங்க. ஸோ இதுக்கப்புறமாவது அவன் யாருக்கிட்டையும் மாட்டிக்காமல் அந்த பொண்ணோட இவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வானா, இல்லை அந்த போலீஸ்காரன் இவனை எப்படியா துரத்தி பிடிச்சிருவானா அப்படிங்கிறது தெரியாமல் இந்த படத்தை இதே இடத்துல முடிக்கிறானுங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நான் உங்கள் கே, நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.